செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். மயிலாடுதுறையில் 1500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பரிமள ரங்கநாதர் ஆலயத்தில் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களோடு சுவாமி தரிசனம் செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் நகராட்சி மேலவீதி பகுதியில் அமைந்துள்ள 750 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை ஒட்டி திருக்கோவிலூர் மற்றும் அதை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் கோயம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ வேணுகோபால சுவாமியை தரிசனம் செய்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வள்ளியமாபுரம் கிராமத்தில் அமைந்துள்ள ராஜகணபதி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலைகள் அமைத்து கணபதி ஹோமம், கோ பூஜைகள், மகா பூர்ணாகுதி ஹோம பூஜைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் பொன்னூர் கிராமத்தில் அமைந்துள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வெற்றி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள், ஆராதனைகள் நடைபெற்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலை பூஜையில் வைக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடத்தை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்தவாறு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக கோவிலை சுற்றி வலம் வந்து கோபுர கலசத்தின் மீது ஊற்றினர். நாகப்பட்டினம் மாவட்டம் சின்னத்தும்பூர் கிராமத்தில் அமைந்துள்ள காளியம்மன் ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் கடத்தை சுமந்து சென்று வேத மந்திரங்கள் முழங்க ஆலய கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.